Morning champion, this is for Star Surin from Government College of Technology. இன்னைக்கு ஒரு சூப்பரான கொஸ்டின் பார்க்க போறோம். யூனிஃபார்ம் கேண்டிடேட் பீம் பத்தி கொடுக்குறாங்க. கேட் 2019ல கேட்ட ப்ராப்ளம். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் டாபிக் தான் என்னன்றதை பார்ப்போம். A uniform cantilever beam ABC of length L is subjected to a point load P at point B and the concentrated moment M at a point as shown in the figure. Let E be the smallness of the beam material and I be the area of moment of inertia of the beam cross section. Assuming the validity of the Euler-Bernoulli theory of Slater beams, the downward deflection at point C is. ஸோ இந்த சின்ற பாயிண்ட் தான் கேட்குறாங்க. அது பெண்டிங் மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எம்எல் ஸ்கொயர் பை 2E. அதில் இப்போ தெரிஞ்சுக்கலாம். எம்எல் ஸ்கொயர் பை 2E. எம்எல் ஸ்கொயர் பை 2E முடிவு பண்ணோம் அப்படின்னா எம்எல் ஸ்கொயர் பை 2E, எம்எல் ஸ்கொயர் பை 2E, எம்எல் ஸ்கொயர் பை 2. ஸோ 3 ஆப்ஷன் வாங்கலாம். இது கண்டிப்பாக வராது. ஸோ இந்த 3 ஆப்ஷனில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பி லோடு கொடுத்தா நம்ம சின்ற பாயிண்டில் வந்து அங்கே பி இந்த பின்ற பாயிண்ட் எவ்வளோ வரும்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நமக்கு ஒரு எண்டு ஒரு கேண்டிலிவர் இருக்குது, எண்ட் ரோடு ஆக்ட் ஆகுது. அந்த பாயிண்ட்ல எண்ட் ரோடில் வந்து எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு இந்த இடத்துல டிஃபெக்ட் பண்ணால் இட் இஸ் ஈக்குவல் டு பிஎல் கியூ பை 3A அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே எல் வந்து எல் பை 2, ஏன்னா வந்து ஆக்ட் ஆகிற இடம் வந்து பின்ற இடத்துல எல் பை 2 இருக்குது. அப்போ 3A அப்படின்னா அப்போ பிஎல் கியூ 8 8 3 24E. 24E பார்த்தோம்னா இங்கே இருக்கா, ஓ இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். நான் வரையாக தெரிஞ்சு நான் 3 கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் இங்கே தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தீட்டா எவ்வளோ இருக்குன்னா பிஎல் ஸ்கொயர் பை 2A தீட்டாவோட ஃபார்முலா. இந்த எல்லுக்கு வரலாம் எல் பை 2 போடணும். அப்போ எல் பை 2 போட்டால் பி எல் ஸ்கொயர் பை 4 8 இது ஸ்லோப் எல் ஸ்கொயர். ஆனால் ஸ்லோப் வந்து இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் எல் பை 2, அப்போ பிஎல் கியூ பை 16A. 16A இருக்கான்னு பார்த்தா அது இல்லை. ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎல் கியூ பை ஏ காமன் ஆக்டா 1 by 24 1 by 16 8 இது 24 16 கொஞ்சம் எல்சிஎம் பண்ணிட்டீங்கன்னா 8 2 3 8 2 16 16 3 48. 48 போட்டிங்கன்னா இங்கே 2 வரும், இங்கே 3 வரும். ஸோ 5 by 48 PL cube by A. So option D is the right answer. அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சூப்பரான ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெல்டா டு பி கண்டுபிடிக்கிறோம். டியூ டு த லோடு பி லோடுனால. அதே போல் தீட்டா டு பி கண்டுபிடிக்கிறோம், அதுவும் பி லோடுனால. அதுக்கப்புறம் அதோட டெல்டா கண்டுபிடிக்கும் போது இப்போ இதோட டெல்டா கண்டுபிடிக்கும் போது இஸ் த டெல்டா அட் சி. இதுவும் இது வந்து டெல்டா அட் பி அப்படின்றனால ஒரு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது டெல்டா அட் சி தான். லோட்னால இங்கே ஏற்படுற இது வந்து ரெண்டுத்தையும் கூட்டினா இவன் இங்கே அனுப்பும் போதே பிஎல் கியூ பை 24E இறங்கிடுவான். அப்புறம் ஸ்லோப்னால கொஞ்சம் இறங்குவான். அதனால் ரெண்டுமே சேர்த்தா 5 by 48 PL கியூ பை 48A. சூப்பரான கொஸ்டின், கான்செப்ட் அப்ளை பண்ணி படிக்கிற கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வேணும் அப்படின்னா சுரேன் மெக்கானிக்கல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெக்னிக்கல் கண்டென்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.